டைரக்டர் சேலத்திலிருந்து. ரெகுலராக நைட்டு தூங்குனதுக்கப்புறம் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு யூரின் போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கா? இது ரெகுலராக இருந்தால் இதுக்கு பேர் பாலியூரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் வருங்காலத்தில் ஒருத்தருக்கு டயாபெட்டிஸ் வரதுக்கான ஒரு முன்னறிகுறி அப்படின்னு மருத்துவ ரீதியாக கருதப்படுது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம டிசிஎம் அக்யூபஞ்சரில் SP9 அப்படின்ற ஒரே பாயிண்ட்டை நம்ம பயன்படுத்தும் போது டயாபெட்டிஸ் வராமல் ஒருத்தரை பாதுகாக்க முடியும். இது எப்படி பயன்படும் அப்படின்னா, பிளட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய சுகரை குறைக்கிறதுக்கு, உடனே இன்சுலின் ஹார்மோனை அதிகமாக செக்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான ஸ்டிமுலேட்டிங் பாயிண்ட். அடுத்ததாக, ஒருத்தருக்கு உள்ளங்கை உள்ளங்கால் மட்டும் எப்பவுமே வேர்க்குங்க, எனக்கு உடம்புல வேர்க்காதுன்னு ஒரு நபர் சொல்கிறாங்கன்னா, இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான ஒரு அறிகுறின்னு புரிஞ்சுக்கலாம். நரம்பு மண்டலம் திடீர்னு பதட்டம் அடையும் போது ஏற்படக்கூடிய வேர்வை தான் இந்த உள்ளங்கை உள்ளங்காலில் வேர்க்கக்கூடிய ஸ்வெட்டிங். இது பொதுவாக ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ அதனால் இந்த மாதிரி வேர்வை ஒருத்தருக்கு இருக்குன்னா அவங்களுக்கு ஹார்ட் வீக்னஸாக இருக்குது, ஃப்யூச்சரில் ஹார்ட் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லேருந்து ஒருத்தரை பாதுகாக்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கையை என்ன பாயிண்ட் பயன்படுத்தலாம் அக்குபஞ்சர்லன்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎம் கான்செப்டில் HT9 அப்படின்ற புள்ளியை பயன்படுத்தலாம். இந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் ஹார்ட் பம்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒரு நிக்நேம் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த பாயிண்ட் ஆனது நம்மளுடைய ஹார்ட்டோடைய பேஸ் மேக்கர் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய சைனோ ஏட்ரியல் நோடை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த புள்ளிக்கு இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக அந்த சைனோ ஏட்ரியல் நோடு ரெகுலேட் ஆன உடனே ஹார்ட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டாக அப்பப்போ டெம்பரவரி அதை சரி பண்ணி வச்சுக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ்க்கு அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸை பற்றி ஃப்ரீயாக ஒரு இலவசமான ஜூம் மீட்டிங் கிளாஸில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது லைவ் கிளாஸு. இந்த வகுப்பில் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே அக்குபஞ்சர் மருத்துவம் படித்தவங்க, டிசிஎம் மெத்தடில் படிக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை அக்குபஞ்சர் இது வரைக்கும் படிக்கலை, முத படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கிறவங்களும் அதை பற்றின அறிமுகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இலவச வகுப்பில் கலந்துக்கலாம். மருத்துவத்துறை இல்லாத மற்ற ப்ரொஃபஷனல்ஸும் இந்த வகுப்பு அட்டன் பண்ணலாம். ஏன்னா இதில் சில எமர்ஜென்சி அக்குபஞ்சர் புள்ளிகளை எளிமையாக ப்ரெஷர் மூலியமாகவே எப்படி ஆக்டிவேட் பண்ணி சில எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்லேருந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுன்னு இந்த இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ யார் வேணாலும் இந்த வகுப்பை அட்டன் பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பேர், உங்களோட ஊரை வாட்ஸ்அப் மூலியமாக கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வகுப்பு என்னைக்கு நடக்குது, என்ன டைமிங், அந்த மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். இந்த இலவச வகுப்பில் இன்னும் வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சிம்பிளாக சுருக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் சேலம் அமிர்தா அக்யூபஞ்சர் கம்யூனிட்டி காலேஜ் ஆஃப் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலிருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் தமிழரசன் பேசுகிறேங்க. ஒவ்வொரு புள்ளிக்கும் எவ்வளோ பவர் இருக்குது, எப்படிலாம் அதை பயன்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்த டிசிஎம் மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு SP5 அப்படின்ற புள்ளி ஜிங் ரிவர் பாயிண்ட் அப்படின்னு டிசிஎம்ல சொல்லுவோம். நார்மல் அக்குபஞ்சரில் மெட்டல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புள்ளிக்கு நம்ம உடம்புல 8 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இந்த பாயிண்ட்டை செய்யாமல் விட்டுருச்சுன்னா அதனால சில நோய்களும் அறிகுறிகளும் வரும். அது சரி பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட் நம்ம திரும்ப ஸ்டிமுலேட் பண்ணி சரி பண்ணலாம். பட் அதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு பிரச்சனை, வெயிட் அதிகமாகக்கூடிய, உடல் பருமன் அதிகமாகக்கூடிய ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷனுக்கு என்ன காரணம்னா, ஸ்ப்ளீனில் யாங் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய வெப்ப சக்தி ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் இதுக்கான காரணம். இதே போல் பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, சதை வளர்ச்சியெல்லாம் ஏற்படுறதுக்கும் இதுதான் காரணம். அடுத்ததா, படிக்கிற குழந்தைகளுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் கம்மியாக இருக்குது, மெமரி பவர் கம்மியாக இருக்குது, எல்லாம் படித்து முடிச்சா கூட எக்ஸாம் போய் உட்காந்து அங்கே மறந்துடுது. இந்த மாதிரி மெமரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ப்ளீன் யாங் கம்மியாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்ததா, உடம்புல எங்கேயாவது திடீர்னு ரத்த கசிவு ஏற்படுது, அடிக்கடி மூக்கில் ரத்தம் வருது, காதில் ரத்தம் வருது, சளி துப்புனா பிளட் வருது, மோஷனில் பிளட் வருது, யூரினில் பிளட் வருது, இந்த மாதிரி ப்ளீடிங் ப்ராப்ளம்ஸ்க்கான காரணமும் ஸ்ப்ளீனில் யாங் சக்தி குறைவாக இருக்கிறது தான். இந்த ஸ்ப்ளீனோட யாங் சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் இந்த SP5. இதுக்கு டானிஃபிகேஷன் மெத்தடில் டிசிஎம் கான்செப்டில் நீடில் பண்ணி மாக்ஸிபூஷன் பண்ணணும். அப்படி செஞ்சால் இந்த 4 அறிகுறிகளையும் ஒருத்தருக்கு சரி பண்ண முடியும். இது SP5 ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தாங்க. இந்த மாதிரி இன்னும் 7 செயல்பாடுகள் இருக்குது. அதுக்குள்ளே பல நோய்களும் அறிகுறிகளும் இருக்குது. இந்த ஒரு பாயிண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக முழுமையாக இந்த இலவச அறிமுக வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அடுத்ததாக, ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பிரச்சனை இன்றைக்கி நிறைய பேருக்கு சந்திக்கிறாங்க. அந்த ஹார்ட் அட்டாக் மீண்டு தப்பிச்சு வரவங்களும் இருக்கிறாங்க, அதுலேயே மரணத்தை சந்திக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதயத்துக்கு தனியாகவே ஷென் அப்படின்னு ஒரு உயிர் சக்தி இருக்குது. அந்த உயிர் சக்தி பாதிக்கிறவங்களுக்கு மட்டும்தாங்க ஹார்ட் அட்டாக்கே வரும். இது எங்கள் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் பார்த்த எங்களோட அனுபவம். அந்த உயிர் சக்தி எப்போல்லாம் ஒருத்தருக்கு பாதிக்கும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பாதிக்கும், எந்த எமோஷன்ஸ்னால அது பாதிக்கும், இது எல்லாத்தையுமே முழுமையாக இந்த இலவச அறிமுக வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம்.
நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இலவச அறிமுக வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னு விரும்பினா உங்களோட பேர், நீங்கள் எந்த ஊர் அப்படின்றத உங்களோட டீட்டெயில்ஸை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுவாங்க. நல்லது.